ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர், நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் சானவாசன். வணக்கம். உத்தரப்பிரதேசத்துல ரேபரேலியில வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி. இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தி போட்டியிட பயப்படுகிறார், அவர் வயநாடு ஓடிவிட்டார் என்பதுதான் பாஜகவுடைய வாக்குமூலங்களா இருந்து பிரச்சாரமாகவும் இருந்து ஸ்மிருதி இரானி அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி போட்டி என்று அறிவித்து விட்டார்கள். ஆனா இப்போ ஸ்மிருதி இரானி என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போடுவதற்கு முன்பே காந்தி குடும்பம் தப்பி ஓடிவிட்டது, பயந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தியை வயநாட்டுல தோத்து விடுவார் என்ற பயம் வந்துருச்சு, அதனாலதான் இன்னொரு தொகுதியை நோக்கி அவர் ஓடுகிறார், இப்படி ஓடாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடி ராமநாதபுரத்துல போட்டியிட போறாருன்னு சொன்னாங்க. மோடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான மிகப்பெரிய தலைவர், நேருவுக்கு அடுத்து மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர் அவர்தான், உலகத்திலேயே இன்னைக்கு பெரிய புகழ் பெற்ற தலைவரா மோடி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வட மாநிலத்தை தாண்டி இந்த பக்கம் வரமாட்டார். அந்த செல்வாக்கு மிக்க தலைவர் ராமநாதபுரத்துல போட்டியிட வேண்டித்தானே. ராகுல் காந்தி தென் மாநிலத்திலும் போட்டியிடுகிறார், வட மாநிலத்திலும் போட்டியிடுகிறார். யார் வலிமையான தலைவர்? அவர் வட மாநிலத்திலையும் தேர்தலை சந்திக்க அஞ்சல்ல, தென் மாநிலத்திலையும் தேர்தலை சந்திக்க அஞ்சல்ல. நீங்க வட மாநிலத்துல வாரணாசியில மட்டுமே முடங்கி கிடக்குறீங்க, தென் மாநிலத்துக்கு வரவே பயப்படுறீங்களா? இப்ப யார் வலிமையான தலைவர்? யார் இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த தலைவர்? அப்ப ராகுல் காந்தி தான் வடக்கையும் பிரதிநிதித்துவப்படுகிறார், தெற்கையும் பிரதிநிதித்துவப்படுத்துறார். நீங்க வடக்கை தாண்டி இந்த கோட்டை தாண்டி அந்த கோட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்களே. அப்போ வலிமையான தலைவர் ராகுல் தான். உத்தரப்பிரதேசத்திலேயே உங்க கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே அவர் கண்டஸ்ட் பண்றார். அங்க மட்டும் என்ன அமைதியிலே என்ன ஓடி போயிட்டாங்களா? காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள், ஓடி போகல. பிரியங்கா காந்தி ஒவ்வொரு தொகுதியாக போகிறார், பிரச்சாரம் பண்றார், ஓடி போகல. உங்களை களத்துல சந்திக்கிறாங்க, அவங்க பிரச்சாரத்துல நிக்கிற கவனம் செலுத்துறாங்க, ராகுல் காந்தி தேர்தலில் கவனம் செலுத்துறாரு. அவரு ஏற்கனவே வென்ற வயநாட்டிலே நிக்கிறாரு. உங்களுடைய கோட்டை என்று நீங்கள் சொல்லுகிற உத்தரப்பிரதேசத்திலையும் போட்டு பாக்குறாரு. நீங்க போட்டு பார்க்க வேண்டியதானே. சரி, மோடி வயநாட்டுல நிக்க வேண்டியதானே. சரி, வேண்டாம், கேரளால உங்களுக்கு எதிராக போயிடும், தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக போயிடும். உங்களுக்கு ஆட்சியே கையில இருந்த, உங்களுக்கு செல்வாக்கு மிக்க கர்நாடகத்துல நீங்க நிக்க வேண்டியதானே. அல்லது தெலுங்கானால இப்ப நாங்க பெரிய அளவுல வளர்ந்துட்டோம்னு சொல்றீங்களா, அங்க நிக்க வேண்டியதானே. ஆந்திரால உங்களுக்கு இப்ப கூட்டணி தானே, தெலுங்கு தேசம் கூட, அங்க நிக்க வேண்டியதானே. எங்க நின்னீங்க நீங்க? எங்க நின்னீங்க? சரி, மகாராஷ்டிரால போய் நில்லுங்க. மோடி ஒரு சீட்டு மும்பைல போட்டிருக்கலாம்ல. உங்க கூட்டணி தான் இப்ப அவரு ஏகப்பட்ட பேர் கையில வச்சிருக்கீங்கல்ல. ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மகாராஷ்டிரால ஒரு சீட்டு போட்டிருக்கலாமே. நீங்க இந்த பக்கமே வரமாட்டீங்களே. ஆனால் துணிந்து ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் போட்டியிடுகிறார். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க அவரை. அமைதியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. நீங்க களத்துல சந்திங்க. நீங்க வேட்பாளரை விலைக்கு வாங்குறது, கடத்துறது, மத்த போட்டியாளர்கள் அனைத்து பேருடைய வேட்புமனுவையும் ரிஜெக்ட் பண்ண வைக்கிறது, வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டு சோலோவா போய் நாங்க தான் ஜெயிச்சோம்னு இந்த நாச்சியப்ப பாத்திர கடையில கப்பு வாங்கின கதையா இன்னைக்கு பிஜேபி வாங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு வெற்றியா? இது ஒரு வெற்றியா? அப்ப பிஜேபிக்கு தான் இன்னைக்கு ஆள் மனதுல அச்சம் அப்படியே இளையோடி போயிருக்கே தவிர காங்கிரஸுக்கு அச்சம் இல்லை. காங்கிரஸ் களத்துல சந்திக்குது. மணிப்பூருக்கு போகிறதுக்கு அச்சப்பட்டு இருக்கிறார் மோடி. களத்துல போய் மணிப்பூர் மக்களை சந்தித்து வந்தார் ராகுல். அப்ப யார் இங்க களத்துக்கு போறா? யாருக்கு அச்சம் இருக்குது? ராகுல் வீரமிக்க தலைவர். மோடி அச்சத்தில் இன்னைக்கு உறைந்து கிடக்கிறார். அதனால தான் ஒண்ணுமில்லாத இந்த நாட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வலிமையற்று கிடக்கிற, ஓரஞ்சாரமாக கிடக்கிற ஒரு முஸ்லிம் மக்களை போய் வம்பு கிழத்து, ஒண்ணுமே இல்லாத அதிகாரம் மறுக்கப்பட்ட எளிய விழிப்பு நிலை மக்களை ஒரு வில்லனா காட்டி ஒட்டுமொத்த இந்து மக்களின் ஓட்டையும் பெறணும்னு அவர் ஒரு வெறுப்பு பரப்புரை செய்யறார். இது யார் செய்வா? நீங்க ஒரு எதிர்க்கிறதுக்கு கூட ஒரு வலிமையானவனால நீங்க வச்சு பேசணும். முஸ்லிம்கள் இங்க வலிமையற்ற மக்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள், ஒண்ணுமே இல்லாம அவன் அன்றாடங்காட்சியா கிடக்குறான், எந்த அதிகாரமும் இல்லாதவன். அவன் உனக்கு எதிரியா எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரு எதிரியாக கூட ஒரு வலிமையானவனை காட்ட முடியல மோடியால. ஒரு அப்பாவி மக்களை கொண்டு போய் இவன் தான் எதிரி, இவன் தான் எதிரின்னு சொல்லி அப்பாவி இந்து மக்கள்கிட்ட கொண்டு டெய்லி சொல்லி பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்துக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார்னா, இப்ப மோடி எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறார், மோடி எந்த அளவுக்கு இந்த பதவி தன் கையை விட்டு போக போகுதுங்கிற பயத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் வெளிப்பாடு. அவர் முஸ்லீம்களை ஒரு பெரிய வில்லனா காட்டி பிரச்சாரம் பண்றாரு. இதுவே
அவர் எவ்வளவு பெரிய சரிவை நோக்கி போயிருக்காரு, பிஜேபி எவ்வளவு பெரிய சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றுதான். அதனால இந்த பிரச்சாரம் எல்லாம் எடுபடாது. கர்நாடக தேர்தல்ல பார்த்தோம்ல நம்ம. கர்நாடக தேர்தல்ல ஹிஜாபை முன்னிறுத்தி பெரிய கலகம் செய்தார்கள். ஹலாலை முன்னிறுத்தி ஒரு பெரிய கலகத்தை செய்தார்கள். கேரளா ஸ்டோரி படத்தையும் காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தையும் வச்சுட்டு மோடி அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. அது போல பஜ்ரங் தளை தடை செய்வோம்னு காங்கிரஸ் சொல்லிருச்சு, இது அனுமாருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கடவுளை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. இவ்வளவு வெறுப்பை தூண்டுனாங்க, மதத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணாங்க, மதவெறியை தூண்டுனாங்க, சிறுபான்மை மக்களை காரணம் காட்டி பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுடலான்னு முயற்சி பண்ணாங்க. ரோடா தெரு தெருவா போனார் மோடி. என்ன நடந்துச்சு? இத்தனைக்கு கர்நாடகத்துல அவங்க கொள்கைக்கு ஏற்புள்ள இடம்தான். அந்த இடத்தில் கூட பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார வெறுப்பு பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. எதை சொல்லியும் இவங்களுடைய பிரச்சாரங்க எடுபடல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால வடமாநிலத்து மக்களும் இந்த தேர்தலில் மோடி 10 வருஷமா செய்யாததைத்தான் நினைச்சு பாக்குறாங்க. ராகுல் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நினைச்சு பாக்குறாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இன்னும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம்னு ராகுல் சொல்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ராகுல் சொல்றாரு. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பத்தியோ ஓபிசி இடஒதுக்கீட்டை பத்தியோ அந்த மக்களின் நலன் குறித்தோ ஒரு வார்த்தை கூட மோடி பேசியதில்லை, தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது இப்ப இல்லாத பொல்லாத சொல்லி களத்தை சந்திக்கலாம் நினைக்கிறாரு. அது நடக்காது. ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் 191 தொகுதியில நாங்க 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவர்கள் பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே கன்னோஜ் தொகுதியில அங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்படக்கூடிய அகிலேஷ் யாதவே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். அவருடைய மனைவியும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ராகுல் காந்தியும் உள்ளே களத்தில் இறங்கி இருப்பது இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் சொல்லி பாக்குறீங்களா? உத்தரப்பிரதேச கடந்த முறையெல்லாம் காங்கிரஸ் தனியாகவும் சமாஜ்வாதி தனியாகவும் தேர்தலை சந்தித்ததனால் ஏற்பட்ட விளைவைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் அதுதான் பிரச்சனை. அதனாலதான் காங்கிரஸோடு யாரும் அணி சேர்ந்து விடக் கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையும் கவனமும் காட்டியது பாஜக. மோடி அதுல ரொம்ப குறியா இருந்தார். நீங்க தனியா கூட நில்லுங்க, காங்கிரஸோட யாரும் சேர்த்துறாதீங்க. இப்ப கெஜ்ரிவால் ஏன் உள்ள போனார்? கெஜ்ரிவால் தனியா களத்தை சந்தித்தால் உள்ள போயிருப்பாரா? கைது செய்யப்பட்டிருப்பாரா? இவ்வளவு நெருக்கடி ஆம் ஆத்மி சந்திச்சிருக்குமா? சந்திச்சிருக்காது. இந்த ஆம் ஆத்மி உருவாகி தனியா சந்தித்த போது மோடி ரொம்ப என்கரேஜ் தானே பண்ணாரு. பாஜக அதை ஒரு எதிர்ப்பு இயக்கமா பார்க்கலையே, நல்லதுன்னு தானே நினைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை எதிர்த்து தானே இவங்க எல்லாம் களத்துக்கு வந்தாங்க. அப்ப காங்கிரஸை எதிர்த்து எத்தனை இயக்கம் உருவானாலும் அது பாஜக தனக்கு லாபம் என்று பார்க்கிறது. அப்படி வந்த இயக்கங்கள் காங்கிரஸோடயே சேரக்கூடிய நிலைமை வந்தா பாஜக அதை பார்த்து பதறுது. இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸோட அணி சேரவில்லை என்றால், இந்தியா கூட்டணிக்குள்ள வரலன்னா எந்த நெருக்கடியும் ஆம் ஆத்மி சந்திச்சிருக்காது. காங்கிரஸோடு சேருகிற முடிவை அவர்கள் எடுத்ததனால தான் இவ்வளவு பெரிய நெருக்கடி. இது ஆம் ஆத்மியினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. காங்கிரஸோட சேராதன்னு சொன்னாங்க, சேர்ந்தா சிறைப்படுத்துவோம் சொன்னாங்க, சேர்ந்தா கைது செய்வோம் சொன்னாங்க, சேர்ந்தா வழக்கு பாயும் சொன்னாங்க, மிரட்டினாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பாருங்க. அப்ப ஏன் சேர்ந்தால் அந்த வாக்கு வலிமை என்பது அது மிகப்பெரிய அளவுக்கு வரும். பிஜேபி வீழ்த்தப்படும். ஏன்னா பிஜேபி 40 விழுக்காடோ 45 விழுக்காடோ 50 விழுக்காடோ ஓட்டெல்லாம் வாங்கி இதுவரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. 30 விழுக்காடு 32 விழுக்காடு வாக்கு வாங்கிதான் அது இதுவரைக்கும் அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அதை ஒரு 5 விழுக்காடு ஓட்ட குறைச்சா கூட காங்கிரஸ் மேல எழும்பி வந்துடும். இப்போ நீங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்ல எல்லாம் இப்ப தேர்தல் முடிச்சுத, பிஜேபி ஆட்சியை பிடிச்சத, எத்தனை விழுக்காடு ஓட்டுல பிஜேபி ஆட்சியை பிடிச்சது, எத்தனை விழுக்காடு ஓட்டுல காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சது? நீங்க ரொம்ப பாருங்க, 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஓட்டு வித்தியாசம் தான். அந்த 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஓட்டு வித்தியாசத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில காங்கிரஸோடு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள், சமாஜ்வாதி போன்ற கட்சிகள்லாம் சேரும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு வலிமை பெற்று மேல போயிடும். பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். இதை தடுப்பதற்காகத்தான் காங்கிரஸோட யாரும் சேரக்கூடாதுன்னு பிஜேபி நினைச்சது. எதிர்கட்சி கூட்டணியை சிதறடிச்சது, யாராவது கூட்டணி வச்சு அவங்கள முடக்குனது, இது எல்லாமே அதனால தான். அதையெல்லாம் தாண்டி உறுதியாக இன்னைக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, தேஜஸ்வி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. பல மாநிலங்கள்ல பார்க்கிறோம். இவங்க தான் யாரோடய சேர முடியல. ஒடிசால இவங்க நவீன் பட்நாயக் கூட சேரணும்னு நினைச்சாங்க, சேர முடியல. ஆந்திரால சேர்ந்தும் இன்னைக்கு மேடையிலே பாக்குறோம் சண்டை போட்டுட்டு போறத. அவர் படமே இல்லாம தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு சந்திரபாபு நாயுடு, அதை வாங்க மறுக்கிறாரு பிஜேபி தலைவர். பாக்குறோம்ல. தமிழ்நாட்டுல சேர்ந்து இருந்தாங்க எடப்பாடி, தேமுதிக, கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் வெளியே போயிட்டாங்க இவங்களை விட்டு. இவங்க கூட்டணி தான் சிதறி போயிருக்கு.
பாஜக கூட்டணி சிதறி போயிருக்கிறது. ஆந்திராவுல வந்து முஸ்லீம் இடஒதுக்கீடு 4% நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், நாங்கள் தான் அதை உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு வாதாடினோம், அவர்களுக்கு அதை கொடுப்போம் என்று சந்திரபாபு நாயுடு கூறுகிறார். ஆனால் பிரதமர் மோடியே வந்து முஸ்லீம் இடஒதுக்கீடை நான் இருக்கும் வரை கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முன்னுக்கு பின் முரணா இல்லையா அந்த கூட்டணி? அப்போ எஸ்சி எஸ்டிட்ட இருந்தும் ஓபிசிட்ட இருந்தும் சந்திரபாபு நாயுடு இடஒதுக்கீட்டை புடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறார், அப்படிதானே? முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்போம்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? மோடி பாணியில் என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு ஓபிசிட்ட இருந்து புடுங்கி எஸ்சி எஸ்டிட்ட இருந்து புடுங்கி சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த சந்திரபாபு நாயுடு கூட மோடி கூட்டணி வச்சிருக்காரு. அப்ப மோடி தான் இப்ப ஓபிசி விரோதி, மோடி தான் இப்ப எஸ்சி எஸ்டி விரோதி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு தான் இவங்கள்ட்ட இருந்து புடிங்க கொடுக்க போறாருல, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேங்கிறாருல. இதுவே மோடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது பாருங்க. அப்போ மோடி சொல்வது பொய். எஸ்சி எஸ்டிட்ட இருந்தோ ஓபிசிட்ட இருந்தோ புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மோடி சொல்வது பொய் என்பது ஆந்திரால சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டில இருந்தே உறுதியாயிடுது. அப்போ மோடி, அதான் நான் சொல்றேன்ல, அவர் எக்ஸ்போஸ் பண்ண யாருமே தேவையில்லை, அவரே போதும். பிஜேபி அம்பலப்படுத்துவதற்கு யாரும் தேவையில்லை. பிஜேபியினுடைய இந்த பிரச்சாரமே, மோடியினுடைய பிரச்சாரமே பிஜேபியை காலி பண்ணிடும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எண்ணற்ற தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.